ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தாங்க, புளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து ஒரு க்ளீனிங் இதையும் காமிக்க போகிறேங்க. ஆக்சுவலாக பொங்கல் க்ளீனிங் எல்லாம் செஞ்சிட்ருப்பீங்களா, அதனால் க்ளீனிங்கை வந்து ஒரு டிப்ஸோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி புளி சாதத்துக்கு சீக்ரெட்டாக ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறாங்க. அதுதாங்க இந்த பவுடர். இது வந்து கொத்தமல்லி, மிளகாய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். இது வந்து கொத்தமல்லி மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை வந்து அந்த புளி காய்ச்சல் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பவுடர் ஆட் பண்ணணும்னு வைங்களேன், அருமையான கோவிலில் கொடுக்குற ஃப்ளேவரில் நமக்கு புளி சாதம் ரெடி ஆகிடுங்க. புளி காய்ச்சல் செய்யும்போது அதே மாதிரி புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் வந்து வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு புளி காய்ச்சல் வந்து கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம பவுடரையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் சைடில். இன்றைக்கி வந்து காலைல டிஃபனுக்குங்க இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு நான் வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நூடுல்ஸ் மாதிரி செய்வேன். இது வந்து என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன், இந்த புளிக்காய்ச்சல் இன்ஸ்டன்ட் ரெடி ஆகிடும். இது நம்ம எப்போ வேணும்னாலும் ரைஸில் கலந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து கெட்டே போகாது. ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் எப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், கெட்டு போகாது. நீங்கள் வந்து அப்படியே இது கூட வந்து மல்லாட்டையும் உப்பும் தேவையான அளவு சேர்த்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அருமையான புளி சாதம் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவராக. இதோ நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அதில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னு வைங்களேன், அருமையான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இதோ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம இந்த வாஷ் பேஷின் வந்து ரொம்ப இந்த மாதிரி கரையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஹார்பிக் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுவீங்க. செம்ம குவாலிட்டியாக வந்து அப்படியே புதுசாக நம்மளோட வாஷ் பேஷின் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அருமையாக க்ளீன் ஆகிடுங்க. ஆனால் கையால் வாஷ் பண்ணக்கூடாது, ப்ரெஷ் வச்சு